சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. பிரச்சார களத்திற்கு மீண்டும் வருகிறாரா விஜய்? 234 தொகுதிகளிலும் அதிரடி போட்டியிட போவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான முடிவுகளை தாவேகாவினர் எடுக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மீண்டும் பிரச்சாரத்திற்கு விஜய் அவர்கள் வர உள்ளதாக ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தார். குறிப்பாக சனிக்கிழமை, அதாவது விடுமுறை நாட்களாக தேர்ந்தெடுத்து நம்ம விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் செல்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் 27ஆம் தேதி அன்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதாவது சோகத்தில் மூழ்கியது தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 41 பேர் கரூரில் உயிரிழந்தாங்க. மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டாக்கியது. குறிப்பாக விஜய் அவர்கள் கரூர் பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது தான் அது நடந்தது. அப்பொழுதே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மிகுந்த சோகத்துக்கு உள்ளாயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால பிரச்சாரத்தை தற்பொழுது ஒத்தி வைத்திருக்கிறார்கள். சுற்றுப்பயணம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் அதாவது ஏற்கனவே இந்த விவகாரம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரை பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வழக்கெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தொடங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ தீபாவளி கொண்டாடுற நிலைமையில் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரூரில் அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு தலாம் 2 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தரப்புலேருந்து சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை போட்டுட்டாங்க. எல்லாருமே பணம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யாருமே பணம் வரல அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் அப்படின்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துடைய என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அது பார்க்காதவங்க நம்ம வீடியோ இந்த சேனல்லே இருக்குது, போய் பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன், ஹாப்பி தீபாவளி. பட்டாசை பார்த்து வெடிங்க. அதாவது பேரண்ட் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்து கூட இருந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிங்க. ஓகே மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களோட விடை பெற்றுக் கொள்கிறேன்.